எனது நாட்டு மக்கள் அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த புத்தாண்டு முதல் உங்கள் வாழ்க்கை வளமாகவும் சிறப்பாகவும் பெருமையாகவும் இருக்க வேண்டும் என்றால் நமது சன் தொலைக்காட்சியை மட்டும் பாருங்கள். ராஜா, மன்னனா நீ வந்தனா ஊர் அலற, கண்ணனா நான் வந்தனா நீ மலர, ஊரும் பிளட் 10,000 நாரும் பிளட் 5,000 நீ வாழ்க ராஜா. எனக்கு ஒண்ணு இருக்கிறது, கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலரு. அவ கண்ணு ரெண்டு இழுக்குது. 1000 வாட்சிங்க. உள்ளுக்குள்ள என்ன நல்ல பாம்பு வச்சிருக்கியா நீ? இல்ல. என்ன இது தொப்பி இது? சரி ஐயா, முடிக்குள் நீங்க அது என்னன்னு தெரியலையா? போருக்கு டயர்ட் ஆயிட்டு வரோம்ல குதிரை, அதுக்கு தண்ணி வைக்கிற தட்டு. சரி மடித்து விடுங்கள். முடிக்குள் நீங்கள் நாகப்பாம்பு வச்சிருக்கிறீர்களா? ஒரு நிமிடம். ராணி வந்திருக்கிறார். முந்தானை மூடும் ராணி பல்லாக்கிலே, என்னோடு கண்கள் போகும் செல்வாக்கிலே, தேனோடை ஓரமே நீராடும் நேரமே, புல்லாங்குழல் தள்ளாடிடும் ராணி வாழ்க. ராணி ராணி வளையோசை கலகல 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 ஆசம் பேடுது. நீங்க ரொம்ப ஓவரா போறீங்க ராஜா. எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கிறது. சொல்லுங்க. இந்த ராணியை எனக்கு தெரியும். ஏன்னா உங்க மேரேஜ் அப்போ எனக்கு வந்துட்டு 2 வயசு, நான் கூட மொய் வச்சுன்னு வந்தேன். 2 வயசுலயே? ஆமா ஆமா. ஆனால் இவங்க யாரு என்று தெரியவில்லையே. நிக்கி, நீ மறந்துட்டியா? என்ன? நம்ம ராஜா ஒரு சாட்டர்டே நைட்ல போனார், ஞாபகம் இருக்கா? அப்ப இங்க அழகாக ஆடிக்கொண்டு ஒரு பெண்மணியை பார்த்து மயங்கி இழுத்து கொண்டு வந்தார். அவர் மயங்க எல்லாம் இல்லை. அவர்கள் பிரச்சனையில் மாட்டிக்கொண்டு இருக்கிற போல் அவர் போய் ஹெல்ப் பண்ணி விட்டார். படத்தோட கதைல When I met you, you never spoke this much English, but today your grammar is very good. முத்தமழை பாட்டுக்கு பாடியவரா நீங்கள்? என்னை நீங்கள் ஒரு பிரச்சனைக்காக கூட்டிக் கொண்டு வந்தீர்கள் என்று சொல்லுகிறாள். பிரச்சனையே நீதான் என்று அவளுக்கு தெரியவில்லை. ராஜா, அந்த டான்ஸ பார்த்து தான் நீங்க மயங்கினீங்களா? ஆமா. அவங்க பெரிய டான்சர். அவங்க அவளோட நடனம் பார்த்தல்லையா? அவள் கண்ணை பார், கண்ணகி நகரையே தரலாம். அவள் மூக்கை பார், முட்டுக்காடையே தரலாம். அவள் உதடை பார், உதக மண்டலத்தையே தரலாம். உன்னை பார், காவாவை மொண்டு மொண்டு தரலாம். உங்கள் பேர் என்ன என்று தெரியுமா? தெரியவில்லை. கபீர் சிங். டேய், அவன் ஜோகடிரா சிக்கின்னு இருக்க. இங்க வா. நகைச்சுவை உணர்வு உனக்கு அள்ளி இருக்கு. அதை கிள்ளி போடும் வரை அமைதியாக இருக்க. ஒண்ணே ஒண்ணு சொல்லிக்கணும் ஐயா, ஔவையார் போட்ட ஆம்பளை வேஷமே. இவங்க யார் தெரியுமா? கொண்டைக்கு கொடைக்கானல் தெரியுமா? கொண்டைக்கு கொடைக்கானல் கொடுக்கலாம். கொண்டைக்கு கொடைக்கானல் கொடுக்கலாம் ஐயா. அந்த கொண்டைக்கு சரி, நீங்கள் ஏன் போனிடெயில் வைக்க கூடாது? பாவி பயல்களா. இவங்களுடைய பெயர் திரிபுர சுந்தரி. ஒரு பேருக்கே இவங்க அடிச்சுக்கிறாங்களே, போற வென்ற ராஜாக்கு எப்படி அடிச்சுப்பாங்க? திருப்பூர்ல இருந்து வந்த திரிபுர சுந்தரி வாழ்க. தாய் கிளவி நீளமா பேசாத, மூச்சு வாங்க. இவங்கள் பெயர் திரிபுர சுந்தரி. அவர் பேர்? இவங்கள் பெயர் ஜில் ஜில் மோகனா. ஜில் ஜில் மோகனா. மன்னா, இன்னைக்கு குடும்பத்தோட வந்திருக்கீங்களே, இந்த புத்தாண்டு அன்னைக்கு என்ன ஸ்பெஷல் நம்ம ஃபேமிலில? எனக்கு மன நிறைவோட அழகான ஒரு மனைவி, அறிவானவும் திறமையானவும் இன்னொரு மனைவி. அதனால் என்னுடைய கோட்டை 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 வெளிச்சமாகி விட்டது. பட் எனக்கு தங்கைகள் இருக்கிறார்கள். சரி, அவர்கள் வாழ்க்கையும் வெளிச்சத்துடன் இருக்க வேண்டாமா? அண்ணா, நம்ம பாசையில கூறுமண்ணா. நம்ம பாசியா? எனக்கு கல்யாணம் ஆகி நான் சந்தோஷமா இருக்கேன். அதனால என் தங்கச்சிக்கும் கல்யாணம் ஆகி அவங்க சந்தோஷமா இருக்கணும். போற இடத்துல அவங்க பத்திரமா பாத்துக்கிறாங்களா? அவங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்காங்களா? அன்பா பாத்துக்கிறாங்களா? இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா? சரி, கண்டென்ட்க்கு வாங்க. ஏதோ தானோன்னு போய் பொண்ணு கொடுக்க முடியாது இல்லையா? அதனால திறமையான ஆண் மகன்களை நான் தேடணும். அதனால திறமையான, வீரமான, அழகான ராஜா, இதுக்காக எத்தனை தேசத்துல இருந்து ஆண்மகர்கள் கொண்டு வந்திருக்கீங்க சொல்லுங்க. நான் வந்து மடல் அனுப்பிச்சிருக்கேன் புறா வழியா. புறா வழியா அனுப்பிச்சிருக்கீங்க. புறா போய் அங்க மெசேஜ் சென்ட் பண்ணதுக்கு அப்புறம் அங்க இருந்து நம்மளுக்கு யாரா வருவாங்க. அதுக்கு முன்னாடி நான் போய் உட்காந்துருவா. Please go take your seat, ராஜா.